அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆனவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் மெயின் நமக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஊடகத்தில் ஒன்று ஒன்று சொல்லலாம். பட் ஆக்சுவலாக அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப காலதாமதமாக வந்தது ஒரு விஷயம், ரொம்ப குறுகலான இடத்துல வந்து பெர்மிஷன் கொடுத்தது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தண்ணி சாப்பாடு இந்த மாதிரி இல்லை. அந்த வண்டி பக்கத்தில் வர வர ஸ்டாம்பேட் ஆயிடுச்சு, கூட்டம் நெரிச்சல் அதிகமானதுனால எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் பாதி பேர் மேலே ஏறி நடந்ததுல தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதில் சின்ன குழந்தைங்க, இளைஞர்கள், பெண்கள் எல்லாமே அந்த வகையில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். அந்த ஏரியாவே வெறும் மரண ஓலங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னும் நான் அதுலேருந்து வெளியவே வரல, அதான் உண்மைங்க. அவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு துக்ககரமான நாளாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்கள், அந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அது வந்து புதிதாக இருக்குது. எப்படி பாக்குறீங்கன்னா, எடப்பாடியோட நிகழ்ச்சியும் வந்து எங்க மீட்டிங்லயே வருது. எவ்வளோ நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒரு எல்லா மீட்டிங்லையும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது பழக்கமாக இருக்கு. நிச்சயமா அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இங்கே மீட்டிங் நடக்குதுன்னு தெரியுது, வேற பக்கம் டைவர்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது. அது க்ரௌடுக்குள்ளேயே தான் வேணும்னு வருதா, அது என்னன்றத கவர்மெண்ட் தான் விளக்கம் கொடுக்கணுங்க. அந்த ஒரு வழி தான் இருக்கா? எவ்வளோ வழிகள் இருக்கு. எல்லா இடத்துலையுமே எங்கே கூட்டம் நடக்குதோ அங்கே தான் ஆம்புலன்ஸ் வருது. அவங்க மக்களே சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிச்சல் அதிகமாச்சு, லட்டி சார்ஜ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா தான் இவ்வளோ தூரம் ஆச்சு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லணும். போதுமான பாதுகாப்பு வந்து கொடுக்கப்படுறது. ஏன்னா சிஎம்மோட நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 போலீஸ் கிட்ட வந்து பாதுகாப்பு இருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று சொல்லிட்டு உளவுத்துறை எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தெரியும் காவல்துறை வந்து மிக குறைவாக. இதுக்கு எல்லாமே மார்னிங்கே நான் பதில் சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க கேட்குறீங்க, சொல்றேன். எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் இங்கே காவல்துறை சப்போர்ட்டாக இருப்பாங்க, மற்ற யாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே நான் கண்கூட பார்த்தேன். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் வழிநெடுக்கு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடின இடத்துல எண்ணி விரல் விடக்கூடிய அளவு கூட காவல்துறை இல்லை. இது கடந்த 20 வருஷமா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிறவங்க இப்ப அதை சந்திக்கிறாங்க. பல சவால்கள் இருக்குங்க, பல்வேறு விதமான வந்து சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க. இதுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து ஆணையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். அது எந்த அளவு ட்ரூத்ஃபுல்லா உண்மையா இருக்க போகுது அந்த ஆணையன்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு.